மக்களே, இன்று நாம் திருக்குறள் 496ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள இடைநிறுதல் அதிகாரத்தின் 6ஆம் குறள். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த குறள் சொல்கிறது, கடலின் ஆழமும் கடல் போன்ற சிறை மதிப்பும் இல்லாத நிலம் என்றால் நிலவும் நீடிக்க முடியாது. அரசின் ஆட்சியும் நீண்ட காலம் நிலைநிறுத்தும் வகையில் சமூகத்தின் பல்வேறு உறவுகளை ஒருங்கிணைக்க வேண்டும். எந்த ஒரு பகுதி மட்டுமே ஒற்றுமையாக வலுவாக இருந்தால் பிற பகுதிகளுடன் ஒற்றுமை இல்லாமல் ஆழ்ந்து போகும். உதாரணமாக, நகரம் முழுவதும் நீர் சேமிப்பு நெறிமுறை இல்லாமல் ஒரு பகுதி மட்டும் நீர் சேமித்தால் முழு நகரத்தின் வறுமை அதிகரிக்கும். அதேபோல், ஒரு நிறுவனம் தன் சில மேலாளர்கள் மட்டுமே திறமை பெற்றால் பிற ஊழியர்களின் உறவு துண்டும் மற்றும் நிறுவனத்தின் வளர்ச்சி மந்தமாகும். இன்றைய உலகில் அரசியல், வணிகம், குடும்பம் ஆகியவற்றில் அனைவரும் ஒருங்கிணைந்த முயற்சி தேவைப்படுகிறது. மக்கள், நிறுவனங்கள், அரசுகள் எல்லாவற்றும் ஒற்றுமை இன்றி பிரிந்து போனால் நிலைப்படுத்தும் எந்த காணும் சிதையவே மட்டுமே. ஆகவே இக்குறள் நமக்கு சொல்லும் செய்தி, அனைத்து பகுதிகளும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒருமித்த முயற்சியால் மட்டுமே நீண்டகால வெற்றி வரும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் தாங்குத்தன்மை, ஒற்றுமை, பொறுப்புணர்வு அதிகரித்து சமூக முன்னேற்றம் உறுதி பெறும். இதனால் எங்களின் நாடு, நிறுவனங்கள், குடும்பங்கள் எல்லாம் சிறப்பாக வளர்ந்து நிலைத்தன்மை கொண்ட சமூகமாக மாறும். இதுதான் இந்த குறள் மிகவும் அழகாக எடுத்துக் கூறுகிறது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.